ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் 10 இருக்குது. ஸோ இந்த 10 அப்புறம் தான் நம்மளோட ட்ரேடிங் டிசிஷன் இருக்கும். டெக்னிக்கலி என்ன வியூ இருக்குது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஃபண்டமெண்டலி எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 25 பேசிக் பாயிண்ட்ஸ் ரெப்போ ரேட் கட் ஆகணும் ஆர் நியூட்ரலாக வந்து அப்படியே மீட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணுது. 2க்கான கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எனக்கு இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 25 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து கட் ஆகணும். ஸோ டெக்னிக்கலி நிஃப்டி என்ன வியூவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி வந்து நியூட்ரலாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 600 ஸோ அதாவது 593 to 600 ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் 750 to 755 இந்த லெவல்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு அப் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓவரால் வியூ. ஸோ அதுக்கு பிலோ வருது அப்படிங்கிறப்ப 600 சப்போர்ட் எடுத்தால் மட்டும் 755 வரைக்கும். 755 போயிடுச்சு அப்படின்னா 755 நீங்கள் 24,400 வரைக்குமே டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு ஃபண்டமெண்டலாக என்ன டேட்டாஸ் நம்மளுக்கு வருதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் ரியாக்ஷன் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு டேயில் வந்து நம்மளோட ட்ரேட் வந்து இருக்காது. லைவ்லேயே நம்ம வந்து ஜஸ்ட் வியூ தான் வந்து ஷேர் பண்ணுவோம். பட் ட்ரேட் எதுவுமே நான் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சாலும் நான் ஜஸ்ட் எப்போது மூலம் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்கு ஏன்னா 12:30 வரைக்குமே ஃபண்டமெண்டலாக பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக ஒரு மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.